நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் இப்படி பேசுகிறவர்களை நீங்கள் கண்டிக்கணும். கேரளாவாக இருந்தால் இவர்களை நீங்கள் வறுத்து எடுத்திருப்பார்கள், சட்டியில் போட்டு வறுத்து எடுத்திருப்பாங்கன்னு வடிவேலு பேசியிருக்கார். இப்போது இந்த திரைப்பட கிசுகிசு என்பது திரைப்படம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு. ரசிகர்கள் எதை விரும்புகிறான்னா நடிகர்களும் நடிகைகளுடைய அந்த புறத்தை தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறான். இது அரசியல்வாதிகளை பற்றி பேசக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது, திரையுலகத்தை சார்ந்தவர்களை பேசக்கூடாது, விமர்சிக்கக்கூடாதுன்னா அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், சேட்டலைட் எல்லாம் மூடிட்டு போயிட வேண்டியது. இந்த ஊடகங்கள் விமர்சனத்தை செய்பவர்களை கடுமையாக தண்டிக்கணும்னு பேசுகிற வடிவேல், நான் அம்பிகாவை பார்த்தேன், ராதாவை பார்த்தேன், என்னுடைய ஆசைகளை எல்லாம் தீர்த்து கொண்டேன் அவர் சொல்கிறார். இப்போ ஊடகம் என்ன கேட்குறான், என்னையா ஆசை, என்னையா தீர்த்துக்கிட்ட, இப்படி கேட்டால் அதெல்லாம் பேசக்கூடாது. இது எப்படி சரியாகும்? ஸோ நான் என்ன வேணாலும் பேசுவேன், மீடியா வந்து பேசக்கூடாது. இளையராஜாவும் நாங்கள் புல் அடித்தோம், இவர் பீர் அடித்தார், நடிகளை கிசு கிசு, எவ்வளவு சமூகம் நாசமாக போச்சு என்பதை, சிக்கி சீரழிந்து விட்டது என்பதை இவர்கள் இரண்டு பேருடைய பேச்சு. பொதுவாகவே திரைப்படம் என்று சொன்னாலே இப்போ ரஜினியும் இளையராஜா மேடைகளில் பேசிக்கிட்டதை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்கு, ஆபாசமாக இருக்கு. என்ன நினச்சி? ஆனா திமுக அரசு அவங்கள தானே கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்திருக்கீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். 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 திமுக அரசும் தான் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதுல வந்து இது மாநில அரசுடா, இது அவங்கள சார்ந்துதான் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்றதெல்லாம் 1000 சொன்னா கூட ஒன்றிய அரசனுடைய இது இல்லாம, அவங்களுடைய தாக்கம் இல்லாம நம்ம எதுவும் செய்ய இயலாது. அவங்க தான் ஃபண்டிங் கொடுக்கணும் நமக்கு. அதாவது அந்த காலத்துல எல்லாம் ₹1 வருமானம் வந்தால் 60 பைசா அவங்களுக்கும் 40 பைசா நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு 60 பைசானா இராணுவம் அவங்கள்ட்ட இருக்கு, உள்துறை அவங்கள்ட்ட இருக்கு. அதனால அவங்க 60 பைசா எடுத்துட்டு 40 பைசா கொடுக்கணும். நமக்கு அது கொடுக்கலையா, 29 பைசா தானே கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன வாழுது? பூரா செய்யறது பூராமே அயோக்கியத்தனம், புரியுதுங்களா? அதனால பாலாவை பொறுத்த மட்டும் நல்ல பிள்ளைன்னு என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். பட் பாலாவுக்கும் எனக்கும் நான் அந்த தம்பியை பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை. ஆனால் ஊடகங்களில் என்னுடைய நண்பர்கள் தான் நிறைய பேர் அவரை பற்றி தவறாக பேசுகிறாங்க. ஆனால் ஐயா கூட தவறாக பேசலை. அவர் இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நடிகர்கள்லாம் அவருக்கு ஆப்பு வைக்கிற வேலையை பார்க்குறாங்கன்னு தான் ஐயா சொல்கிறாங்க. அதனால நீ வேற கொஸ்டின் ஐயாட்ட கேட்கு. சரி, இப்போ திமுக பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தியிருந்தாங்க. அந்த பாராட்டு விழாவில் சடனாக ரஜினி அவர்கள் போயிட்டு நானும் இளையராஜாவும் ஒரே இடத்துல தண்ணி அடித்து ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்காரு. இந்த பேச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேருக்குமே ஒரு 75 வயதை கடந்தவர்கள். இரண்டு பேருமே ஒரு 40 ஆண்டு காலமாக நட்பு. 80லிருந்து அதோட 20 45 வருட காலமாக திரைத்துறையில் ஒரு புகழ் பெற்றவர்கள். இவர்களை இளைஞர்கள் பின்தொடர்கிறார்கள். ஆனால் இளையராஜாவும் ரஜினியும் ஜானி படப்பிடிப்பின் போது நாங்கள் இரவில் தண்ணி அடிச்சிருப்போம், அவர் ஒரு அரை பீரை குடிச்சிட்டு பயங்கர லூட்டி அடிப்பார் இளையராஜா 45 வருஷத்துக்கு. இதை அடுத்து சொல்கிறாங்க, நடிகைகளை பற்றி நாங்கள் கிசுலாம் பேசிக்குவோம். இப்படி சொல்லுகிற பொழுது திரைப்பட உலகத்தினுடைய நிலைமை லட்சணம் எப்படி இருக்குது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது இதை பற்றி பேசவே கூடாதுன்னு ஒரு 2-3 நாளுக்கு முன்பு நடந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் இப்படி பேசுகிறவர்களை நீங்கள் கண்டிக்கணும். கேரளாவாக இருந்தால் இவர்களை நீங்கள் வறுத்து எடுத்திருப்பார்கள், சட்டியில் போட்டு
வறுத்து எடுத்திருப்பாங்கன்னு வடிவேலு பேசியிருக்கார். இப்போது இந்த திரைப்பட கிசுகிசு என்பது திரைப்படம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு. நீங்கள் இதில் பல கொலைகளே நடந்திருக்கு. என்எஸ்கே எல்லாம் என்எஸ்கேயும் நம்ம ஒரு அதில் அந்த கொலைகேசுகள் மாட்டினது தானே. அந்த கிசுகிசு எழுதுனான்னு சொல்லி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வாழ்க்கையே போச்சுமா. தங்கத்தட்டில் சாப்பிட்ட இவர் வந்து பாவதர் வந்து கடைசி காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் கேப்பாரட்டு ஓசிட்டிக்கு உக்காந்துட்டு இருந்தாராம். புரியுதா? அந்த மாதிரியெல்லாம் காலங்கள் மாறிச்சு. அதனால் இன்றைக்கி என்னமோ, ஆனால் அன்னைக்கு காலம் வேறு, இன்றைக்கி எல்லாம் அவன் சுதாரித்து சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டான். ஐயா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இந்த திரைப்படம் என்பது ரசிகர்கள் எதை விரும்புகிறான்னா, நடிகர்களும் நடிகைகளுடைய அந்த புறத்தை தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறான். இது ஆங்கில பட காலத்திலிருந்து இருக்குது. அமெரிக்காவில் ஹாலிவுட்லேயும் இந்த செய்தி இருக்குது. சினி பிளிட்ஸ் என்ன ஆங்கிலத்தில் வருது. அப்போ இவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு இப்போ வடிவேல் சொல்கிறாரு. ஆனால் அரசியல்வாதிகளை பற்றி பேசக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது, திரையுலகத்தை சார்ந்தவர்களை பேசக்கூடாது, விமர்சிக்கக்கூடாதுன்னா அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், சேட்டலைட் எல்லாம் மூடிட்டு போயிட வேண்டியது. ஜனநாயகம் என்பது அரசியல்வாதிகளுடைய தவறுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தான் திரைப்பட உலகம். வடிவேலு சொல்லுவதைப் போல எங்களை விமர்சனம் செய்கிறார்கள். விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை மக்கள் கையில் இருக்கு. மக்கள் கொடுக்குற திரைப்பட உலக அத்தனை பொருளாதாரமும் ஏழை எளியவன் முதல்ல 40 பைசாவுக்கு வாங்கிட்டு மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு போய் படம் 40 பைசாவுக்கு சினிமா பார்த்தவன் இன்னைக்கு அது 400 ரூபாயா மாறி இருக்கு. முதல்ல 100 நாள் ஓடுனா நீங்கள் கோடிகள் வசூல் பண்ணுவீங்க. இப்போ 10 நாள் ஓடினாலே கோடிகள் வசூலாயிருக்கு. உங்களுடைய இவ்வளோ பெரிய வாழ்க்கை. நீங்கள் வடிவேலுக்கு ஒரு நாளைக்கு கால் சீட்டுக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபா. அப்போ வடிவேலுடைய சிரிப்பு எத்தனை விலை உயர்ந்ததுன்னு பாருங்க. இதை யார் கொடுக்குறா? ரசிகன் கொடுக்குறான். ரசிகனுக்கு இன்னும் அதிகமான செய்திகளை கொடுக்கக்கூடியதுதான் ஊடகங்கள். அப்போ இந்த ஊடகங்கள் விமர்சனத்தை செய்பவர்களை கடுமையாக தண்டிக்கணும்னு பேசுகிற வடிவேல், நீங்கள் பல விஷயம் வடிவேலை பற்றி பேசலாம். நீங்கள் வடிவேலே சொன்னதுலேருந்து நான் வர்றேன். நான் ஒரு காலத்தில் அம்பிகா ராதாவை சினிமா தேட்டரில் 40 பைசா கொடுத்து மண்ணை குமிச்சு அது மேலே உட்காந்து பார்த்துட்ருப்பேன். எனக்கு பல ஆசைகள் இருந்தது. அதெல்லாம் நான் ராஜ்கிரண் அலுவலகத்துக்கு உதவியாளராக வந்து டீ பாயாக இருந்து ராஜ்கிரண் அலுவலகத்தில் இருந்து திரைப்பட நடிகராக மாறி இன்றைக்கி எனக்கு பல கோடி இருக்கு. அதன் பிறகு நான் அம்பிகாவை பார்த்தேன், ராதாவை பார்த்தேன், என்னுடைய ஆசைகளை எல்லாம் தீர்த்து கொண்டேன் அவர் சொல்கிறார். இப்போ ஊடகம் என்ன கேட்குறான்? என்னையா ஆசை, என்னையா தீர்த்துக்கிட்ட? இப்படி கேட்டால் அதெல்லாம் பேசக்கூடாது. இது எப்படி சரியாகும்? ஸோ நான் என்ன வேணாலும் பேசுவேன், மீடியா வந்து பேசக்கூடாது. பிரியா பவானி அந்த அம்மா ஒரு ஆங்கராக இருந்து இப்போ நடிகையாக இருக்காங்க. பேசலாமா வடிவேலு? பல விஷயங்கள் இருக்கு. அதனால ஊடகங்களிடம் வாயை திறக்கிற பொழுது வடிவேலு கவனமாக பேசணும். எத்தனையோ பல நடிகர்கள் இந்த காணாமல் போனதையும் ஊடகம் பதிவு பண்ணியிருக்கு. உச்சத்தில் இருந்ததையும் இந்த ஊடகங்கள் பதிவு பண்ணியிருக்கு. இதில் நீங்கள் படம் எடுத்த பிறகு அத்தனை ஊடகத்தையும் கூட எங்களை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க, எங்களை செய்தியை மக்களில் கொண்டு போய் சேருங்க. இப்படியான பல நடிகர்கள் அங்கே இருக்கிற பிரசாத் ஸ்டுடியோவில் இப்போ ப்ரெஸ்ஸுக்கான பிரத்யோக காட்சியை போட்டுட்டு எப்படியாவது எங்களை மக்களில் கொண்டு போய் சேருங்க. இப்படி கூப்பிடுகிற எத்தனையோ நடிகரை பார்த்துருக்கு. ஆனால் வடிவேலு இப்போ அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அதன் காரணமாக
ஊடகங்களை எதில் போட்டு வறுத்தெடுக்கணுங்கிறாரு, சட்டியில் போட்டு வறுத்தெடுக்கணுங்கிறாரு, எண்ணெயில் போட்டு பொரிக்கணுங்கிறாரு. பல பேரை பொறிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை வடிவேலுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் எல்லாம் நீங்கள் தெருவில் சுற்றுறதை நம்ம பார்த்தோம். அதனால் வடிவேலுக்கு மட்டுமல்ல, பல வடிவேலு திரைப்படத்துறையில் இருக்காங்க. அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் சரி, திரைப்பட வாழ்க்கையும் சரி, முடித்து வைப்பதும் ஆரம்பித்து வைப்பதும் இந்த ஊடகம் எவ்வளோ ஒரு தியாகம் பண்ணிட்டு இருக்கான். விஜயகாந்த் நடிகராக இருந்த அரசியல் தலைவரானது அவருக்கு ஊடகங்கள் தான். ஊடகங்களை பலமும் நாக்கெல்லாம் துருத்தி இருக்கிறவர். இருந்தாலும் அவருக்கு அந்த ஊடக வெளிச்சம் என்பது கன்னியாகுமரியில் இருக்கிற கடைக்கோடி ரசிகன் வரை கொண்டு போய் சேர்க்கிற வேலை இது மீடியா தான். அதனால் ரஜினியும் இசைஞானி இளையராஜாவும் சொன்ன செய்தி இது இவர்களுடைய வயது மூப்பு காரணமாக இது முதலமைச்சரையும் வைத்துக்கொண்டு அரசு விழாவில் இதை பேசுவதை தவிர்த்து இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சில நல்ல கருத்துரைகளை, நல்ல செய்திகளை, இப்போ நீங்கள் கல்லூரிகள்லாம் முதல்ல கல்வியாளர்கள் இறந்தது அந்த அம்மா வசந்தா தேவி போன்ற பல கல்வியாளர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தான் போய் அங்கே கிளாஸ் எடுப்பாங்க. எங்கே மாணவர்களுக்கு கடைசி ஆண்டு கல்லூரி முடிச்சுட்டு அவங்க வெளியே வருகிற பொழுது அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச் அவர்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்வது, இந்த சமூகம் எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி, ஏன்னா கல்லூரி மாணவனாக இருக்கான், அப்பா அம்மா தான் ஃபீஸ் கட்டியிருப்பான், எந்த கடமையும் அவருக்கு இருக்காது, எந்த பொறுப்பும் இருக்காது. கல்லூரி முடிச்சுட்டு எங்கே போகிறான், வேலைக்கு. அப்போ தான் அவனுக்கு சமூக கடமை இருக்குது. இதுதான் மோட்டிவேஷன் ஸ்பீச். ஆனால் இப்போ சாராயம் விற்பவர்கள், சாராய உடையார்கள் எல்லாம் கல்லூரி நடக்கிற காலத்தில் இப்போ என்ன நடக்குது, நம்ம ஐஸ்வரி கணேஷ் 250 நடிகர் நடிகைகளை அவர் கல்யாணத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறார், மாலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அந்த கல்லூரியில் என்ன நடக்குதுன்னா நடிகைகள் மோட்டிவேஷன் ஸ்பீச். நடிகை எப்படி போகிறான்னா, நீங்கள் அந்த ஜீன்ஸு பேண்ட்டு தொடைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சு விட்ரு, அதான் இப்போ ஃபேஷன். பின்னாடி முதுகில் ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு. இந்த நடிகை போய் அந்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கொடுக்க முடியும்? இந்த சமூகம் எவ்வளோ சீரழிஞ்சு போச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு நிலைமை இப்படித்தான் நடக்குது. நீங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் இந்தி போராட்டத்தை நடத்தி காங்கிரஸ் கட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது யாரு? மாணவர்கள். அன்னைக்கு நீங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் அண்ணா போய் பேசியிருக்கார். பல பேச்சாளர்கள் அந்த மாணவர்களை உருவேற்றி இருக்கிறார்கள், பல மாணவர்களை உருமாற்றி இருக்கார்கள். பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து தான் நீங்கள் திமுகவே தோன்றியது. இன்னைக்கு இருக்கிற துரைமுருகன்லேருந்து வைகோபாலசாமியிலிருந்து பல தலைவர்கள் உருவான செஞ்சி ராமச்சந்திரன் உட்பட பல பேர் பச்சை மாணவர்கள் தான். நீங்கள் 67 ஆட்சி மாற்றத்திற்கு காரணமே மாணவர்கள் தான். ஆனால் இப்போ ரஜினியும் இளையராஜாவும் நாங்கள் புல் அடித்தோம், இவர் பீர் அடித்தார், நடிகளை கிசு கிசு, எவ்வளவு இந்த சமூகம் நாசமாக போச்சு என்பதை, சிக்கி சீரழிந்து விட்டது என்பதை இவர்கள் 2 பேருடைய பேச்சு. அரசு விழா, முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ பாராட்டு விழா, இளையராஜா பாராட்டு விழா. அப்போ இதையெல்லாம் மாணவன் பார்த்தான்னா அவர் குடும்பத்தில் ரஜினியே சொல்லிட்டாரியா, ரஜினியே ஒரு புல்ல வாங்கி அடிச்சிடலாம்யா, இளையராஜாவே மப்பிளதாய மியூசிக் போட்டார், பாடுனார், ஆப்பியிருக்கே ஆடி இருக்காரியா. இப்படியான சமூகம் சிக்கி சீரழிந்து விட்டது. இதை இவர்கள் மட்டுமல்ல, யாரும் பொது மேடையில் பேசக்கூடாது என்பதற்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கு. இவருடைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அவர் சொல்றது நியாயமாக தான் பேசுகிறாரு. ஆனால் இன்னொரு ஊடகவியாளர் பேசுனது நான் கேட்டேன்.
இந்த ரஜினி இளையராஜானால கோடம்பாக்கம் திரைத்துறையில் நடித்த பழைய நடிகைகள்லாம் வந்து ரொம்ப தாக்கப்பட்டு ரொம்ப அதாவது அதை எப்படி நான் என் வாயால் சொல்ல தெரியல எனக்கு. ரொம்ப சீரழிக்கப்பட்டார்கள். ரொம்ப அந்த பெண்கள் வந்து இவங்க இருவர்களால் சீரழிக்கப்பட்டார்கள் அப்படின்னெல்லாம் இன்னொரு ஊடகவியாளர் பேசியிருக்காரு. அதை கொஞ்சம் அப்படி இப்படி தோண்டி கீண்டி பார்த்தா அது உண்மையாக தான் தெரியுது. அப்புறம் என்ன நீ வந்து உனக்கு பாரத ரத்னா விருந்து கொடுக்கணும்னு சொல்லி பேசுகிறாரு நம்ம முதலமைச்சர். ஆனால் அந்த அப்படி பேசுன அதே மேடையில் ரஜினி போய் அப்படி பேசுகிறாரு. அப்போ எங்கே ஒழுக்கங்கிறது எங்கே இருக்குது? முழுக்க முழுக்க இந்த திரைத்துறையினால தான் நம்ம ஒழுக்கக்கேடு சீர்கேடு ஆனதுக்கு காரணமே. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சிறு குழந்தையா இருக்கும்போது ஆனாச்சு எங்கள் அம்மா சொல்லும், ஏன்னா அந்த கூத்தாடி பயலோட உனக்கு என்னடா சேர்க்க வேண்டி இருக்கு, ஊரில் ட்ராமா போடுறதுக்கு வந்திருப்பானுங்க, அவங்க கூட என்னடா உனக்கு வேலை, போய் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போட அப்படிம்பாங்க. புறவழியில் தான் போகணும், குளிக்கணும், குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே விடுவாங்க, துணிமணியில் கழட்டி போட்டு போகணும். அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு அவங்கள பார்த்த உடனே லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுது. எங்கே போய் சொல்கிறது? அது அவர்களுக்கான அரசியலே போய் சேரல. அந்த இளைஞர்களுக்கான அரசியலே போய் சேரல. இப்போ விஜயுடைய அம்மா அப்பா எப்படி வந்தாங்க? விஜயுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய தாத்தா, அவங்க அம்மா அவங்க அம்மா அப்பா, இவங்க 2 பேரும் ஹைதராபாத்லேருந்து தான் இங்கே வந்தாங்க. இங்கே வந்து எதுக்கு ட்ராமாவில் தான் ட்ராமா போட்டுக்கிட்டு கிடந்தாங்க. அந்த ட்ராமாவில் தான் அவர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். கொஞ்சம் இது பண்ணார். யார்? இவங்க விஜயுடைய அப்பா. ஸோ அப்புறம் இந்த அம்மா கொஞ்சம் மேடைகளில் பாட ஆரம்பித்தாங்க. திரைப்படங்களில் கூட கொஞ்சம் பாடினாங்க. அப்புறம் அந்த அம்மாவுடைய பிரதர்ஸும் கொஞ்சம் பாடினாங்க. ஸோ அப்புறம் முழுக்க முழுக்க அந்த குடும்பமே திரைப்பட குடும்பம் ஆயிடுச்சு. பொதுவாகவே திரைப்படம் என்று சொன்னாலே இப்போ ரஜினியும் இளையராஜா மேடைகளில் பேசிக்கிட்டதை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்கு, ஆபாசமாக இருக்கு. என்னச்சு? ஆமா ஆமா. ஆனா திமுக அரசு அவங்கள தானே கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்திருக்கீங்க. அதாவதுமா ஓடம் எந்த வழியில போகுதோ அந்த வழியில தான் நம்மளும் ஏறி போகணுங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ அதனால எல்லாருமே இப்போ அதில் தான் பயணிக்கிறோம். நீங்களும் அதில் தான் பயணிக்கிறீங்க, நானும் அதில் தான் பயணிக்கிறோம். வேற வழி இல்லை. ஏன்னா இந்த மீடியா, சினிமாங்கிற மீடியா மிகப்பெரிய மீடியா. அதாவது படத்தை போடுறானோ இல்லையா, அந்த படத்தை கட் பண்ணி போட்டு பொம்பளை பிள்ளைகளை தோல் உரிச்சு காட்டுறதே இந்த திரைப்படங்களுக்கு முக்கியமான காரணம். இவர் சொன்னார் ஜன்னல் வச்சு போட்டதெல்லாம் 80 90ல். இப்போ எல்லாம் யாரும் ஜன்னலில் முழுக்க ரவுக்கே இல்லாததான் போடுறாங்க. சரியா? அந்த மாதிரி காலம் ஆகிப்போச்சு. ஆகையினால இதெல்லாம் வந்து நாகரிகத்தின் பேரில் நடக்கிற அட்டூழியங்கள். அது திரைத்துறை தான் இதுக்கு முக்கிய காரணங்கிறது என்னால் நம்ப முடியும். இந்த திரைத்துறையை சேர்ந்தவங்கள்லாம் இன்றைக்கி விஜய்க்கு வந்து ஜேன்னு போகிறாங்க. அது சினிமா படம், அது நிஜ வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை. அவங்க தெரியும் போது அவன் ரோட்டில் வந்து நிற்பான்.